ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரட் அல்வா பண்ணுவோம். அதுக்கு கேரட்டை நல்லா கழுவி எடுத்து மேலே உள்ள தொலியை எடுத்து இது மாதிரி செதுக்கி வச்சுருக்கேன். ஒரு கிண்ண அளவில் எடுத்துருக்கேன். இப்போது அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுவோம். நெய் காயட்டும். முந்திரி பருப்பு ஒரு 6 நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடணும். வதங்கிருச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது ஒரு 6 முந்திரி பாதாம் பருப்பை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் ஒரு கிண்ணம் அந்த கேரட்டு அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். 2 செகண்ட் அதிலே நல்லா வதக்கிடுவோம் நெய்யில். இப்போ எந்த அளவு கேரட் எடுத்தோமோ அதே அளவு பால், காய்ச்சாத பால் தான், இதையும் அதோடு ஊற்றிடுவோம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா வத்தட்டும். பால் நல்லா வத்திருச்சு. இப்போ எந்த கிண்ணத்தில் கேரட்டு பால் எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ணம் அதையும் உள்ளே போட்டலாம். நல்லா வத்திருச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் உள்ளே போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.